நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சிவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் நவக்கிரகங்களை அறிய இல்லை, அவங்களோட வரக்கூடிய தீய சக்திகளை நாம் தடுக்க என்ன செய்ய வேண்டும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. மனித உடலில் எத்தனையோ கிரகங்கள் நம்ம யூனிவர்ஸில் இருக்குது. அதில் 9 கிரகம்தான்: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 7 இல்லாமல் ராகு கேது 9 கிரகங்கள் என்ன செய்யுது? ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஏன் ஆளுது? இவங்க எல்லாம் சிவனுடைய தேவதூதர்கள். ஸோ சிவன் கட்டளையிடுவார், இந்த ஆன்மா இந்த மாதிரி பாவங்களை பண்ணியிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு தண்டனை கொடு. இந்த ஆன்மா இத்தனை புண்ணியம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு நல்லது செய்யணும்னு கொடுப்பாங்க. ஸோ அவருக்கு கொடுத்துட்டு அவர் போயிடுவார், ஜட்ஜ் அவர். அதுக்கப்புறம் கீழே இருக்க இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி அந்த கிரகங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்க்கறதுக்கு என்ன வழி? ஒன்று, நம்ம அனுபவித்து தீர்க்கணும், வேறு வழி இல்லைன்னா. அந்த கிரகங்களுக்கு உண்டான இடங்கள், அதோடைய யார் நமக்கு எதிரியோ, எந்த கிரகத்தால் நமக்கு பிரச்சனையோ அந்த கிரகத்திடம் நீ சென்று என்ன பண்ணணும்? சரண்டர் ஆகிடணும். அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய கிரகத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடிடும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இல்லையோ அந்த கிரகத்துக்கு உண்டான ரத்தினங்களை கையில் அணிஞ்சிக்குங்க. இல்லை அந்த கிரகத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போய் அட்டன் பண்ணுங்கள், இல்லை அதுக்கு உண்டான பரிகார ஹோமங்களை பண்ணுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? உங்களுடைய அந்த கிரகங்கள் உங்களுக்கு நட்பாக மாறிவிடும். சிலவங்க கேட்பாங்க, ஏன் சாமி இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சனீஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் பகையாக இருக்குது. அதில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வியாபாரத்தில் பின்னடங்கி இருக்கிறேன். அதே நேரத்தில் வாழ்க்கையில் குடும்பத்தில் மனைவிக்கு எனக்கு சண்டை வந்துகிட்டே இருக்குது, தேவையில்லாமல் வம்பு வழக்கு வந்துட்டுருக்குது. அப்போது சனியோடைய சம்பந்தமான கோயிலுக்கு நான் போயிட்டு இருந்தால் நான் டெவலப் ஆகிடுவேனா? சனியுடைய கல்லான நீலக்கல்லை கையில் போட்டால் டெவலப் ஆகிடுவோமா? சனிக்கு உண்டான உணவுகளை சாப்பிட்டா டெவலப் ஆகிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆகிடுவாங்க. எப்படி? யார் உனக்கு பிடிக்கலையோ அவங்ககிட்ட ஜாஸ்தி நீ டச் வச்சுக்கோ, அவன் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கோ, முடிஞ்சு போச்சு. இவங்க பிடிக்கல, நீங்கள் போய் அவங்களுக்கு மேலதிகாரிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாத. அவ்வளோதான் சைக்காலஜி, வேறு ஒன்றுமே கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, சாட்சிக்காரன் காலில் விழுகிறதுக்கு சண்டைக்காரன் காலில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ காரணம் அதுதான். சண்டைக்காரன் உனக்கு யார் இல்லையோ அவங்கள பிடிச்சிக்கோ, அவங்களுக்கு உண்டானதை நீ யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக கிரகங்கள் தரும் பிரச்சனைகளிலிருந்து, உபாதைகளிலிருந்து நாம் விலகி நிற்கலாம். இவ்வளவே தான், வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம். இன்னொன்று என்ன, மெயினாக நம்ம சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த அன்னத்தை தானம் பண்ண சொல்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு, அதுவும் கஷ்டப்படுறவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. கோயிலில் கொண்டு போய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. இல்லாதவங்களுக்கு நீங்களே நேரில் கொண்டு போய் சாப்பாடு செஞ்சு கொடுங்க, தண்ணி கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கிரகங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். அப்போ கிரகநிலைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் கம்மியாகி இன்பங்கள் அதிகமாகும். இன்பங்கள் அதிகமாகும் போது என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் கிடைக்கும்போது என்ன கிடைக்கும்? வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக நாம் நினச்சிக்கிறோம், ஆனால் வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறறதுக்கு என்ன செய்யணும்? முக்திக்கு போகணும். முக்தி போனால் தான் வெற்றி. அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் நிறையா கவனிக்கணும். அதுக்கும் திரும்ப சொல்கிறேன், அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான அந்த நேரங்களில் நம்ம மூச்சு வழியாக அந்த கிரகத்தின் சக்தி உள்ளுக்குள்ளே செல்கிறது என்று நாம் மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டோ இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக அது நமக்கு பாசிட்டிவாக மாறும். உதாரணத்துக்கு சனிக்கிழமை பொறுத்தவரைக்கும், சனிக்கிழமை எடுத்துக்கணும், சனியோடைய ஆதிக்கம் அதிகமான நாள். அப்போ அன்றைக்கி மேக்ஸிமம் அன்றைக்கி ஃபுல்லாகவே நமது சுவாசக்காற்றில் சனி பகவான் உள்ளே போகிறாரு, உள்ளே போய் எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்போ சனீஸ்வரனுடைய உபாதைகள் நம்ம விடுபட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகள் எந்தெந்த கிரகத்தினால் வருதோ அந்தந்த கிரகத்தை நாம் மனசார வழிபாடு செய்தோமானால் நமக்கு சகலவித சம்பத்துகளும் கிடைத்து வாழ்க்கையில் சுகமாக இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவுறுகிறேன். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.